வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டோன்னா நல்லா வெந்துடும். அதை வந்து நம்ம ஒரு கரண்டியால் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மசிச்சிடணும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, லைட்டாக மஞ்சள் தூள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக தான் வேணுங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மல்லியிலே வந்துட்டு தூவிடலாம். இதை வந்து மொத்தமாக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கையினாலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதே ஸ்கொயர் ஷேப்பில் தான் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்மளோட மிக்சடு சாண்ட்விட்சை வந்து ஒரு ஸ்பூனில் வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணும்னா நீங்கள் பட்டர் வச்சிங்கன்னா நமக்கு பீஸா மாதிரியே ஆகிடும். பட் வந்து எங்களுக்கு பட்டர் பிடிக்காது. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் உருளைக்கிழங்கு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ தோசை தவாயை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் அது மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சோன்னா நமக்கு ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிரிப்ஸியாக வேணும்னா கொஞ்சம் கருகிற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தூவிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ, அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு தாளித்து நம்ம செய்யலாம். நம்ம அந்த மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்க இது வந்துட்டு நாங்கள் தாளிக்காமல் வேக வச்சு அப்போவே செஞ்சுருக்கோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், அது மேலே ப்ரெட் வைக்காமல் ஜஸ்ட்டு நம்ம மேலே மட்டும் வச்சுட்டு நான் அதை திருப்பி போட்டேன். அதுவுமே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம கையில் செஞ்சு கொடுத்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் நமக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கோட குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இதிலே நம்ம பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வெஜிடபிள்ஸே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம உள்ளே வச்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே நல்லா வெந்து சூப்பராக கிரிப்ஸியாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம்.